போறாங்க. சமீபத்தில் ஒரு 3 கேசஸ் வந்து பார்த்தேன் தொடர்ந்து. அவங்கள சொல்லி புரிய வச்சு காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை. அதனால தான் இதை பதிவாக போடணும்னு விருப்பப்பட்டேன். ஸோ எல்லாமே வந்து ஃபேக். இங்கிருந்து மாணவர்கள்ட்ட வந்து எப்படியோ ஒரு இடத்துல ஒரு விசா வாங்கி அவங்க வந்து அயர்லாண்டு கூட்டு போறாங்க, யூரோப்பியன் கண்ட்ரி கூட்டி போறாங்க, ஆஸ்திரேலியா கூட்டி போறாங்க, ரஷ்யா கூட்டிட்டு போறாங்க, யூகேக்கும் கூட்டிட்டு போறாங்க, எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு போலி யூனிவர்சிட்டி ரன் ஆகுது. அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு தரம் குறைந்த யூனிவர்சிட்டியில போய் அட்மிஷன் போட்டுட்டு பேருக்கு இவங்களை வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு நீங்க பார்ட் டைமா ஒர்க் பண்ணுங்க, உங்களுக்கு கிளாஸஸ் ஆன்லைன்லேயே நடக்கும், இந்த மாதிரி ஆன்லைனே நடத்த சொல்லி ஒரு ஆன்லைன் வீடியோ அவங்க அப்லோட் பண்ணி ஒரு ஃபேக்கான போலியான சர்டிபிகேட்டையும் கொடுத்து வெளியில் அனுப்பிடுறாங்க. ஸோ ஒரு நாட்டில் வேலை பார்த்துட்டு இன்னொரு நாட்டுக்கு அவங்க வேலை தேடி போகும் பொழுதோ அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வேண்டிய அந்த ஈக்குவலன்சி அவங்க மினிஸ்டர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ல செக் பண்ணும்போது அது போலி அப்படிங்கிறது தெரிய வரும். அதற்கு அவங்க ஏஜென்ட்டை கேட்க முடியல, யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ண முடியல, வெளியில சொல்லவும் முடியல. வெளியில சொல்றதுக்கு ஏற்படக்கூடிய தயக்கத்தினால அவங்க வெளியில சொல்லாம என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஃபாரின் டிகிரி என் கையில இருக்கு, மாஸ்டர் டிகிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு வேற இடங்களுக்கு வேலை தேடி போறாங்க. பட் அவங்க அதற்குரிய தகுதியான வேலை கிடைக்காம சில இடங்களில் சிரமப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. மிகப்பெரிய அளவுல பொருளாதார நஷ்டம். 30 லட்சம் 40 லட்சம் செலவழிக்கிறாங்க, சில இடங்களில் 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவழிக்கிறாங்க 2 வருஷ டிகிரிக்காக வேண்டி.